வணக்கம் அன்பு நண்பர்களே. ஒரு முறை காமராஜர் கட்சி விஷயமாக விருதுநகருக்கு வந்திருந்தார். அப்போது அவரிடம் அவருடைய அம்மா சிவகாமி அம்மையார், காமராசு, வீட்டில் கழிப்பறை இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஐயா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு இடம் வருது, அதை வாங்கி கழிப்பறை கட்டலாமா என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், அம்மா, நீ கழிப்பறை இல்லைன்னு கஷ்டப்படுற, அது கஷ்டமாக தான் இருக்குது. இந்த நாட்டில் பல பகுதிகளுக்கும் கிராமங்களுக்கும் நான் சென்று வர்றேன். அங்கே வாழும் மக்களின் நிலைமையும் நம்மளோட நிலைமையை விட மோசமாக தான் இருக்கும்மா. அதனால் முதல்ல அவங்களோட நிலைமை மேம்படட்டும், பிறகு நம்மளோட கழிப்பறை வசதியை பற்றி யோசிக்கலான்னு என்றார் முதலமைச்சர் காமராஜர். அப்புறம் சொன்னார், ஒருவேளை நீ கேட்டபடி நான் அந்த இடத்த வாங்கிட்டா மற்றவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? நான் ஏதோ பங்களா கட்டிட்டேன்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையிலையும் எழுதுவாங்க. அதனால் கழிப்பறை கட்டுறதை பிறகு பார்க்கலாம் என்றார் முதல்வர் காமராஜர். எப்பேற்பட்ட முதலமைச்சர் நம்ம நாட்டை ஆண்டிருக்கிறார் என்று பாருங்கள். வாழ்க காமராஜர்.